அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாஸ்து சாஸ்திரம் பற்றி நிறைய கேள்விகளோடும் பதிலோடும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு அருமையான ஒரு கேள்வி. அந்த கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காங்க. வாடகை வீட்டிற்கு வாஸ்து பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக அப்படின்னா வாஸ்து அப்படி என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது வாழும் இடம், அது வாழும் வாகனம் அல்லது பயணம் செய்யும் வாகனம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த கேள்வி எப்படி வருது அப்படின்னா, சொந்த வீடு கட்டினா தான் வாஸ்துப்படி கட்டணும், வாடகை வீட்டுக்கு வாஸ்து வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அநேகமாக அடிக்கடி வீடு மாறுறதுனால நம்ம சொந்த வீடு இல்லையே, நம்ம ஒரு நல்ல வீடாக பார்த்து மாறிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு வரக்கூடியது. பொதுவாக இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு முதல் காரணம் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கும் போது நிறைய தொல்லைகள் இருக்கும், நம்ம விரும்புகிற மாதிரி அது இருக்காது. அதனால அவங்க என்னன்னா அந்த வீட்டோட இன்னொரு வீடு நல்லா இருக்கும்னு சொல்லி அது மாதிரி போயிடுவாங்க. அதே சொந்த வீடாக இருக்கும் பட்சத்தில் இது ஏதாவது நம்ம ஒழுங்கு பண்ணிக்கலாமான்னு தோணும். அந்த ஒழுங்கு செய்து கொள்ளலாமா என்கிற எண்ணம் வராமல் இருப்பதுவே ஒரு தடை தான் நம்ம வாடகை வீட்டில். அப்போ என்னென்னா, வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். ஒரு வாடகை கார் வாடகைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வாடகை காருக்கு பிரேக்கெல்லாம் வேணுமா, டயர்லாம் நல்லா இருக்கணுமா, இன்ஜின்லாம் நல்லா இருக்கணுமாங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி. பொதுவாக ஒரு நல்ல வீடு அப்படி வாடகை வீடு அப்படிங்கிறது இருக்குது, நல்லா இல்லாத வீடும் இருக்குது. அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய விதி பயன் பிரகாரம் நமக்கு சொந்த வீடு அமைகிற வரை நம்ம பல வீடுகளுக்கு போயிட்டே இருப்போம். அப்போ அந்த பல வீடுகளுக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீடுகள் ஓரளவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே முழுமையாக ஒருத்தர் குடியிருக்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. எல்லாரும் வர்ற மாதிரியும் போகிற மாதிரியும் எல்லா சௌகரியங்களும் இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒருத்தர் அங்கேயே குடியிருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருப்பாங்க. அவங்க சாதாரணமாக சொல்லுவாங்க, நாங்கள் 10-15 வருஷமாக அதை குடியிருக்கிறோம், எங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 15 வருஷமாக குடியிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பலன் என்ன, நீங்கள் எந்த இடத்துக்கு முன்னேறிருக்கீங்க. சில வீடுகள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, உடனே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி போயிடுவாங்க. இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த மனநிலையை மாற்றுவது. அந்த முதல்ல சொன்ன வீடு அவங்க அங்கேயே இருக்க வச்சிருவோம், அது வாடகை வீட்டிலே இருக்கலாம், நம்ம அப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. இன்னொரு சில வீடுகள் பார்த்திங்கன்னா, நம்ம உடனே அங்கே போயிட்டு போனோடனே நம்ம ஒரு வீடு கட்டணும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு உந்துதல் பண்ணக்கூடிய வீடாக இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா, இந்த வாஸ்துப்படி செய்யக்கூடிய வீடுகளில் நிரந்தரமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வேண்டிய தூக்கம், நமக்கு வேண்டுகிற அந்த உயர்ந்த சிந்தனைகள், நமக்கு வருமானம், இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தூங்கி எழுந்திருக்கும் போது ஏற்படக்கூடிய எண்ணங்களால் வருவது. அந்த வீடு வாடகை வீட்டில் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், அந்த வாடகை வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது, அந்த 4 திசைகளும் அந்த வீட்டில் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிரந்தரமாக குடியிருக்க முடியும். ஆனால் நிரந்தரமாக குடியிருந்தாலுமே நீங்கள் சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதுக்கு அந்த குபேரனுடைய அந்த அமைப்பு அங்கே இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வாஸ்துப்படி பார்த்தா தானே முடியும். அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி வாடகை வாகனமாக இருந்தால் கூட அதுக்கும் எல்லா சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தேவையான அந்த வீடுகள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அங்கே மாறி மாறி போயிட்டே இருப்போம். ஒரு சில வீடுகளுக்கு போன உடனே நமக்கு அந்த ஒரு யோகம் வரும். நமக்கு அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கலாம், அந்த குழந்தையோட யோகம் நமக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யும். அந்த யோகத்தினால நம்ம ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். எல்லாம் என்ன சொல்லுவோம், அந்த வீட்டில் கூடி இருந்தால் சீக்கிரம் வீடு கட்டி போயிடலாம் அப்படின்னா 2 விஷயத்தை யோசிக்கணும். அந்த வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போனால் சீக்கிரம் நம்ம வீடு கட்டி போக முடியும் அப்படின்னா, அந்த வீடு உங்களை வெளியே அனுப்புது, அவ்வளோதான். அந்த வெளியே அனுப்புகிற யோகம் ஒரு வாடகை வீட்டுக்கு இருக்குன்னா அந்த வீட்டுக்காரருக்கும் நல்லது, அந்த குடியிருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஆனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருப்பாங்க, 15 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்க. அப்போ அது வீட்டுக்காரர்களுக்கு மட்டும்தான் நல்லது, அந்த குடியிருக்கிறவங்களுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அடுத்த நிலைக்கே போகாமல் அங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கைக்கான உணவுகள் கிடைக்கும், சந்தோஷம் கூட கிடைக்கும். ஆனால் அடுத்த நிலைக்கு போவதற்கான அந்த உந்துதல் இருக்காது. அப்போ அது குபேரன் குறைவாக இருக்கக்கூடிய வீடாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த வீடாக இருந்தாலும், வாடகை வீடாக இருந்தாலும், சொந்த வீடாக இருந்தாலும் வாஸ்துப்படி இருக்கணும்னு சொல்கிறோம். அதனால் இந்த கேள்விக்கு சரியான பதில் வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் அதற்கான எல்லா சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணணும். அது வீட்டுக்காரங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். எந்த வீடு ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகுதோ அந்த வீட்டில் போய் இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒவ்வொரு வீடும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காதுன்னு அர்த்தம். அதனால் அந்த வாடகை வீடு இப்போ கட்டுற எல்லாருமே வாஸ்துக்காரங்களை வச்சு கட்டுறாங்க. ஓரளவுக்கு இருந்து
நல்ல அவங்க வந்து நல்ல நிலைக்கு வந்து வெளியே போகிறாங்க. அந்த வெளியே போகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையே கூட ஓரளவுக்கு தான் அதில் இருக்கும். நிரந்தரமாக அங்கே இருக்க முடியாது. நிரந்தரமாக இருந்தாலே இவங்களுக்கு வந்து அந்த யோகம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா நிரந்தரமாக வீட்டுக்காரங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கணும்னா வேற ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் இருக்கிறவங்களும் வந்து குடியிருந்து அவங்க அடுத்த நிலைக்கு போய் சொந்த வீடு வாங்கி போகணும். அப்படின்னா அதுக்கு வீட்டுக்கு வந்து முறைப்படியான வாஸ்துப்படி கட்டி இருந்தாங்கன்னா அந்த வாடகை வீடும் உங்களை உயர்த்தி கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை தரும். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அங்கே போனோன்னே உட்கார வச்சுக்கும், ஆனால் நிம்மதியாக இருக்கும், ஆனால் வந்து வளர்ச்சி இருக்குமானா இருக்காது. அதனால் வந்து வாடகை வீட்டுக்கும் நிச்சயமாக நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்குற வீட்டுக்காரங்க அனுமதிக்கலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு வாஸ்துக்காரரை கூட்டிகிட்டு வந்து அதை கேட்டு அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து பேசி இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், இங்கே கொஞ்சம் சூரியன் ஜன்னல் கொஞ்சம் வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து சரின்னு சொல்கிற வீடுகளில் நீங்கள் செஞ்சு நீண்ட நாள் இருக்கலாம். அது முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வீட்டை மாற்றிக்கலாம், இவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா வீடுகள் காலியாக ஆக ஆக வழி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில் சொல்கிறோம். இதேவே நான் வீட்டுக்காரங்களுக்கும் நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டுற வீடை வந்து ஓரளவுக்கு வாஸ்துப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் இருந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டு அடுத்த வீடு அவங்க வீடு கட்டி போவாங்க. அது வந்து உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை இருக்கணும். ஆகவே வாடகை வாங்குறது மட்டும் குறிக்கோளாக இல்லாமல், எப்படி நான் சொல்கிறோம், ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்களே வந்து வண்டி கரெக்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது நீண்ட நாள் ஓடுற மாதிரி எப்படி நல்ல மெக்கானிக் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே போல் நீங்கள் வந்து குடியிருப்பவங்களுக்கு சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணும். அந்த சௌகரியங்கள் வந்து அவங்க அங்கேயும் நிரந்தரமாக இல்லாத மாதிரியும் வந்து நல்லா தயாராகி வெளியே போகிற மாதிரி இருக்கணும். ஆகவே இந்த கேள்விக்கு 2 பதில் இருக்குது. ஒன்று, வீட்டுக்காரரும் வீட்டை கரெக்டாக கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி வாடகை குடி வர்றவங்களும் நீங்கள் வாஸ்துப்படி இருக்கிற வீடாக பார்த்து போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது கிடைக்க வரைக்கும் நீங்கள் அலைந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதனால் வந்து வாஸ்து வந்து பார்த்து போங்க. அப்படி இல்லாத வீட்டு கொஞ்சம் சரி பண்ண பாருங்கள். நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து பிரமிட் வச்சுக்கலாம், அதை வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து தற்காலிக நிவாரணம் தான். நிரந்தர நிவாரணம் என்பது இந்த பஞ்சபூதங்களாலான அந்த ஒளி, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 5 ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீடு நல்ல வீடு தான். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை போகியதுக்கு போயிருந்தாலும் சரி, அவங்க சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இது வந்து நல்ல வீடு. அந்த 5 இல்லைன்னா அது சொந்த வீடாக இருந்தாலும் பாதிக்கும், வாடகை வீடாக இருந்தாலும் பாதிக்கும். ஆகவே இந்த வாடகை வீட்டுக்கு செல்பவர்கள் ஓரளவுக்கு இந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு போங்க. அங்கே போய் இருந்து நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.